Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எங்க ஊர் அனகாபுத்தூர் ஆலவட்டம்மன் கோயில் திருவிழா. அத फ्रेंड्स நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லா ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா திருவிழா நடக்கும். நான் எங்க ஊர் திருவிழா தான் உங்க கூட ஷேர் பண்றேன். திருவிழாக்காக இங்க வந்து சாமி செட்டிங் வந்து போட்டுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி செட்டிங் வந்து போடுவாங்க फ्रेंड्स. இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி போட்டுருக்காங்க. பாருங்க பாக்கும்போது எந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு சாமியும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகா செட்டிங் பண்ணிருக்காங்க பாருங்க फ्रेंड्स. பாக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. ஆடி மாதம் 4வது வாரம் திருவிழா நடக்கும். பொங்கல்லாம் வந்து நிறைய பேர் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தது. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் பொங்கல் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. கூட்டமும் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பலூனில் வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பொம்மைங்களாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி காயில் வைக்கிறதும் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுமாதிரி பொம்மை மாஸ்க்கு பலூன்லாம் கூட வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டு கச்சேரி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. 6 நாளும் திருவிழா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 6 நாளும் ஒவ்வொரு பாட்டு கச்சேரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கச்சேரி பார்த்திங்கன்னா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த பாட்டு கச்சேரி பார்க்க எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவுக்கு வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போகும்போது எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது பாருங்கள். வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள் கோயில் உள்ளேயே போக முடியாது போல் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் ஆலவட்டம்மன் கோயில். பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீ மிதிக்கிறதுக்காக தீயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டையை போட்டு எரிய வச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே பொம்மை கடையை சுற்றி பார்த்துடலான்னு வந்தால் நிறைய கடை வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி பிளாஸ்டிக் பொம்மைங்க, இந்த மாதிரி துணி பொம்மைங்க, பாஞ்சு பொம்மைங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கடைங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. பேக்லாம் வச்சுருக்காங்க, ஸ்வீட் கார்ன்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நிறைய கடைங்க வந்து இருந்தது. பொம்மை கடைங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. குட்டீஸ்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா எல்லா பொம்மைங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அல்வா கூட வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கம்ப்யூட்டர் ஜோசியெல்லாம் வச்சுருக்காங்க. கம்பல் கடையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது பாருங்கள். அதே மாதிரி கண்ணாடி கடையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு போடுற கூலிங் கிளாஸஸ் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்சஸும் வச்சுருந்தாங்க. வாட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களே பார்த்துட்டு இருக்கும் போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கண்ணாடிலாம் அழகாக இருக்குது பாருங்கள். பொம்மை கடைங்க, குஷன்ஸு, இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ், இரும்பு கடாய், இந்த மாதிரி குட்டீஸ் விளையாடுற சொப்பு சாமா, இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக் ஐட்டமே நிறைய வச்சுருந்தாங்க. பலூன் பால்ஸ் கூட வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்வா கடையும் அங்கங்கே நிறையவே இருந்தது. அதே மாதிரி அசசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிப்பு, செயின், வளையல் அந்த மாதிரி கூட நிறைய வச்சுருந்தாங்க. பாருங்கள் ஃப்ளவர் வேஸ்லாம் பார்க்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நாங்களும் இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச 2 பொம்மைங்களையும் வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என் தம்பி வந்து இந்த குரங்கு பொம்மை வந்து வாங்கிக்கிட்டான். இதில் வந்து இரும்பு ஐட்டம்ஸு, பல்லாங்குழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. அந்த தெரு ஃபுல்லாக கடையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அவ்வளோ கடைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த ஃப்ளவர் வேஸ்லாம் ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பாருங்கள் இந்த கடையில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி கிளாஸ், பீங்கான் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. சரி கணேஷ் தேட்டர் பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய ராட்டினெலாம் போட்டிருக்காங்களாம், போய் பார்க்கலான்னு பார்த்தா பயங்கரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அசுர தாலாட்டு, இந்த ராட்டினம் எல்லாம் நிறையவே இருந்தது. சரி நம்மளும் நமக்கு பிடிச்ச கேமாக விளாட்லான்னு போய் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகணும். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடணுன்ட்டு. சரி நம்மளும் நமக்கு பிடிச்ச விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீ மிதிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடியாக இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே என்னடா லைட் எரியுதுன்னு போய் பார்த்தா இந்த மாதிரி லைட் எரியிற பொம்மைங்களாம் வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த லேம்பை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் தீ மிதிச்சிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்ப்பீங்க. எங்கள் ஊர் திருவிழா சாமி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக அலங்கரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே எந்த அளவுக்கு அழகாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கள் ஊர் ஆலவட்டம்மன் கோயில் திருவிழாவை மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம பிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஊர் திருவிழாவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். யார் யார் ஊரில் திருவிழா நடந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.